தேசத்துக்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற திருச்சபை போதகர்களுக்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் வாலிபர் மற்றும் சிறுவர் ஊழியங்களை பொறுப்படுத்தி செய்கிற ஊழியர்களுக்காகவும் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, எதிர்ப்புகள் மத்தியிலும் ஊழியம் செய்து வருகிற அனைத்து போதகர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களை தேவன் பாதுகாக்கும்படியாக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எதிர்ப்புகளின் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய பணியை இன்னும் உற்சாகமாய் செய்யறதுக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஊழிய குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் இன்னும் உண்மையாய் தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக பயன்படுத்தும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே அனைத்து திருச்சபை போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் பெண்கள் மத்தியிலே ஆண்டவரே, வாலிபர்கள் மத்தியிலே, சிறுவர்கள் மத்தியிலே ஆண்டவரை, சிறைச்சாலைகளிலே பல விதங்களிலே மருத்துவமனை ஊழியங்கள் ஆண்டவரை போன்ற பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. சாட்சி உள்ளவர்களாய் இன்னும் தேவனுக்கென்று கர்த்தருடைய பணியை உற்சாகமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை, எதிர்ப்புகளின் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் காத்து கொள்ளுங்க. சோர்ந்து விடாதபடிக்கு உற்சாகமாய் செய்ய பலன் தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கத்தருடைய பணியை உண்மையும் உத்தமமாய் செய்து அந்த பரலோக ராஜ்ய கட்டுமான பணியை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.